சர்க்கம் 56. வசிஷ்டர் வென்றார். இவ்வாறு வசிஷ்டர் கூறியதும் மகாபலசாலியான விஸ்வாமித்திரர் ஆக்னேயாஸ்திரத்தை கையில் எடுத்து, நில்லும் நில்லும், அக்னியை பொழியும் இந்த அஸ்திரத்தை கண்டு ஓடிவிடாதீர் என்று கூவினார். பகவான் வசிஷ்டர் காலதண்டம் போல் திகழ்ந்த பிரம்மதண்டத்தை கையில் ஏந்தி கொண்டு கோபத்துடன் கூறினார். க்ஷத்ரிய பதரே, இதோ இங்கேதான் நிற்கிறேன். உன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் காட்டு. காதி மைந்தனே, ஏராளமான அஸ்திர சஸ்திரங்களை பெற்றிருப்பதால் பெருகியிருக்கும் உன் ஆணவத்தை இப்போது அழித்து காட்டுகிறேன். க்ஷத்ரிய பதரே, உன்னுடைய க்ஷத்ரிய பலம் எங்கே? மகத்தான பிரம்ம பலம் எங்கே? என்னுடைய தெய்வீக பிரம்ம பலத்தை இப்போது பார். காதி மைந்தரால் ஏவப்பட்டு வேகத்துடன் வந்து கொண்டிருந்த பயங்கரமான ஆக்னேய ஆஸ்திரத்தை எரிந்து கொண்டிருக்கும் அக்னியில் தண்ணீர் ஊற்றினார் போலே தன் பிரம்ம தண்டத்தால் ஏற்று அதன் சக்தியை அடக்கிவிட்டார் வசிஷ்டர். கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் வாருணம், ரௌத்ரம், ஐந்திரம், பாசுபதம், ஐஷீகம் முதலான அஸ்திரங்களை பிரயோகித்தார். ஆனால் அவைகளும் அடங்கி போயின. எனவே மேல்மேலும் அஸ்திரங்களை விட்டார். மானவம், மோகனம், காந்தர்வம், ஸ்வாபதம், ஜுரும்பணம், மாதனம், சந்தாபனம், விலானபம், சோஷணம், தாருணம், வெல்ல முடியாத வஜ்ரம், பிரம்மபாசம், காலபாசம், வருணபாசம், பைநாகம், நீரில்லாத மேகம், நீருண்ட மேகம், தண்டம், பைசாசம், கிரௌஞ்சம், தர்ம சக்கரம், காலச்சக்கரம், விஷ்ணு சக்கரம், வாயவ்யம், மதனம், ஹயசிரஸ், இருவகை சக்தி ஆயுதங்கள், கங்காளம், முசலம், வைத்தியாதரம் என்னும் சிறப்பான அஸ்திரம், பயங்கரமான காலாஸ்திரம், கோரமான திரிசூலம், காபாலம், கங்கணம் ஆகிய இவை எல்லா அஸ்திரங்களையும் வசிஷ்டர் மேல் ஏவினார். பிரம்மபுத்திரரும் மந்திரஜபம் செய்பவர்களுள் தலையாயவருமான வசிஷ்டர் அவை எல்லாவற்றையும் பிரம்ம தண்டத்திற்குள் அடக்கிவிட்டார். என்ன ஆச்சரியம்! அதுவரை செலுத்திய அஸ்திரங்கள் எல்லாம் அடக்கப்பட்டு விட்டதும் விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினார். அந்த பிரம்மாஸ்திரம் விடப்பட்டதும் வேகமாக பாய்ந்து வருவதை பார்த்து அக்னி, தேவரிஷிகள், கந்தர்வர், மகா உரகர்கள் முதலானோர்களும் 3 உலகங்களும் நடுநடுங்கி போயின. ராகவனே, பிரம்மாவை தேவதையாக கொண்ட பயங்கரமான அந்த அஸ்திரத்தையும் முழுமையாக தன் பிரம்ம தண்டத்தினால் பற்றி அடக்கினார் வசிஷ்டர். வசிஷ்டர் பிரம்மாஸ்திரத்தை ஏற்று செயலிழக்க செய்த போது கோபத்தால் கொதித்து கொண்டிருந்த அவருடைய தோற்றம் 3 உலகங்களையும் மோகத்தில் ஆழ்த்துவதாகவும் பயங்கரமானதாகவும் ஆயிற்று. மகாத்மா வசிஷ்டருடைய ரோம கால்களிலிருந்து சூரியனுடைய கிரகணங்கள் போன்று புகையுடன் கூடிய நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டு விழுந்தன. வசிஷ்டர் கையில் தூக்கி பிடித்திருந்த பிரம்ம தண்டம் புகையில்லாமல் எரியும் காலாக்னியைப் போல இன்னொரு யமதண்டம் போலும் காட்சியளித்தது. இப்போது தவச்சீலரான வசிஷ்டரை முனிவர்கள் வணங்கி தோத்தரித்தார்கள். தங்களுடைய ஆற்றல் எல்லையில்லாதது. பிரம்மாஸ்திரத்தின் சக்தியை தங்கள் பேராற்றலால் தாங்கிக் கொள்ள வேண்டும். பிரம்மன் பலசாலியான விஸ்வாமித்திரர் தங்களால் தோற்கடிக்கப்பட்டார். அருள் கூர்ந்து சாந்தமடையுங்கள். ஜபம் செய்பவர்களுள் தலையாயவரே, மக்கள் அனைவரும் அச்சம் நீங்கியவர்களாகட்டும். முனிகவர்கள் இவ்வாறு சொன்னவுடன் மகா தபஸ்வியான அவர் சாந்தத்தை அடைந்தார். தோல்வியை கண்ட விஸ்வாமித்திரரும் நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டு இவ்வாறு கூறினார். சத்திரிய பலம் பலமா என்ன? பிரம்ம தேஜஸ் தான் உண்மையான பலம். என்னுடைய எல்லா அஸ்திரங்களும் ஒரே ஒரு பிரம்ம தண்டத்தால் நாசமாக்கப்பட்டன. இந்த தத்துவத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்ணார கண்டு உணர்ந்து விட்டேன். என்னுடைய புலன்கள், மனம் ஆகியவற்றை மாசற்றதாக செய்து கொண்டு எந்த தவம் வழியாக நான் அத்தன்மை அடைவதற்கு காரணமாக அமையுமோ அப்படிப்பட்ட மகத்தான தவத்தை செய்ய போகிறேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 56வது சர்க்கம் முற்றிற்று.